Assalamualaikum. Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புறேன். புதுசா யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேனாலே நம்ம ஊர்ல எப்பவுமே ஸ்பெஷல் தான். பெருநாள் மாதிரி இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இல்லாமல் இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் லீவு, அதனால் வீட்டில் இருக்காங்க. சொல்லவா வேணும், வீட்டில் நடக்கிற அலப்பறைகளெல்லாம் உங்கள் வீட்டிலையும் இப்படி தான் இருக்குன்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். பசங்க வந்து நாளே சொல்லிட்டாங்க, அம்மா நாளைக்கு வந்து இறால் பிரியாணி கண்டிப்பாக போட்டு தந்துருங்கன்னு சொல்லிட்டு. சரி, எனக்கும் ஈஸியான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறது தான். ஒன் பாட் ரைஸ் தான் எனக்கு பிடிச்சதே, ஏன்னா ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் சொல்லிட்டு. ஆனால் நம்ம தான் அதை சாப்பிட முடியாதனால கொஞ்சம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலைகள் அதிகமாகும். நம்மளுக்கு ஒன்று பண்ணணும், பசங்களுக்கு ஒன்று பண்ணணும்ன்ட்டு. எனக்கு வந்து பொண்ணு பையன் 2 பேருமே இறால் பிரியாணி சாப்பிடுவாங்க, அதனால் இது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்திருந்தேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தால்ச்சா வைக்கலாம்னு சொல்லிட்டு தால்ச்சாவை எடுத்திருக்கேன். ஏன்னா தால்ச்சா நம்ம ஊற்றி நம்ம ஒயிட் ரைஸில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பட்டை கிராம்பு ஏலம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, கேரட்டு, பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுலேயும் சேர்த்து முந்திரி, ஏலம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறமா பிரியாணி மசாலா சேர்த்து 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி வச்சு நான் வந்து அதில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸு 2 வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் அதில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் வந்து 1 கப் ரைஸை வந்து நல்லா களைஞ்சிட்டு வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றி வச்சுருக்கிறேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம் எடுத்து பருப்பையும் நான் கலந்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இது வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தால்ச்சாவில் வந்து பீன்ஸ் போட மாட்டோம், முருங்கைக்காய் போட மாட்டோம். சாம்பாருக்கு தான் இதெல்லாம் நாங்கள் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, சுரக்காய் சேர்த்துருக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், வெள்ளைப்பூடு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து பருப்போடையே அடித்து வேக வச்சாச்சு. பக்கத்தில் பார்த்தோம்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு தம் போட்டு வச்சிடலாம். இதில் வந்து தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மேலே வந்து நம்ம பிரியாணி பொடி இருக்குல்ல அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நம்ம இந்த ஸ்டேஜில் அதை சேர்த்தோம்னா அரிசி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கட்டும் சொல்லிட்டு. ஏன்னா நான் முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அப்புறம் ரெட் கலரு ஃபுட் கலர் சேர்த்துக்குவேன். அதெல்லாம் நம்ம உடம்புக்கு இப்போ வந்து நல்லதுலேயும் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதெல்லாம் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டேன். மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. பிரியாணி தம்மில் போட்டாச்சு. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விசிலில் நான் அடித்து வச்சதுக்கப்புறம் அப்படியே முடிவை சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம புளி காரம் சாப்பிடக்கூடாது, பேசாமல் இதை தால்ச்சா மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பட்டை கிராம்பு, ஏலம், தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல இதையும் இதில் சேர்த்துக்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளி மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு புளிப்பும் இல்லாமல் சாப்பிட முடியாது. கொஞ்சம் புளிப்பு சேர்த்துக்கிட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சி நான் பண்ணேன். நான் பண்ணும்போது சாம்பார்னு நினச்சேன், கடைசியில் அதை வந்து தால்ச்சா மாதிரி மாற்றிட்டேன். ஆனால் நான் உண்மையிலே நினைக்கல, நம்ம ரியலாக வந்து தால்ச்சா பண்ணுவோம்ல எலும்புலாம் போட்டு, அந்த தால்ச்சா விட சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே தால்ச்சா வச்சு மிஞ்சாமல் போனது. தால்ச்சா கொஞ்சம் அதிகமாக தான் வைப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து இடியப்பம் அல்லது ரொட்டி ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் அதிகமாக தான் வைப்போம். இந்த தடவை அந்தளவுக்கு வைக்கல, நார்மலான அளவுக்கு வச்சேன். ஆனால் நைட் சாப்பிடும்போது கொஞ்சம் தால்ச்சா கம்மியாக தான் இருந்துச்சு. பிரியாணியை தம்மை உடைச்சிடலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டலை, அரிசியும் உடையாமல் இருக்கும். ஏன்னா நம்ம பக்குவம் கரெக்டாக வைக்கிறனால தண்ணி பதம் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வீட்டு லஞ்ச் இது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.